Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல UGC நெட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி உங்க மொபைல் ஃபோன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே 2 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாமினேஷன் வந்து என்னைக்கு நடக்குமோ அந்த எக்ஸாமுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு எக்ஸாம் சிட்டி லெட்டரும் அதே மாதிரி வந்து எக்ஸாமினேஷன் கூடிய அட்மிட் கார்டு வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு மீன்ஸ் வந்து ஹால் டிக்கெட் தான் நம்ம அட்மிட் கார்டுன்னு சொல்லுவோம். சோ இது எப்படி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிசியோட அஃபீஷியல் வெப்சைட்ல வந்துக்கோங்க. யூஜிசி நெட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல மேலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அதாவது யூஜிசி நெட் 2024 கிளிக் டு டவுன்லோடு சிட்டி இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஹால் டிக்கெட்டே வந்துருச்சு, அதனால சிட்டி இன்டிமேஷன்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பக்கத்துல ரெண்டாவது லிங்கா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஜிசி நெட் டிசம்பர் 2024 கிளிக் டு டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்க்குள்ள கூட்டு போகும். இந்த பேஜ்ல உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த கேப்சா அப்படியே பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் குள்ள பேஜ்க்குள்ள போகும். நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்க எந்த டேட்ல வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்ல வந்து மெயில் வந்து செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பரோட உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பியிருப்பாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மேலே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜனவரி 7, 8, 9, 2025 அட்மிட் கார்டு ஃபார் எக்ஸாம் ஷெட்யூல் அண்ட் அதர் டேட்ஸ் வில் பி லேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டை நாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு நாங்க இனிமே வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சோ அப்படியே நீங்க வந்து இந்த ஒரு ஷெட்யூலையுமே நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னென்ன எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. ஜனவரி 9 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10, 15, 16 இந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு இனிமே தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹால் டிக்கெட்டை வந்து வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஹால் டிக்கெட். சோ இந்த இடத்துல உங்களோட ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பேரு, உங்க ஃபாதர் நேம் எல்லாமே வந்து கீழ வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்ல உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஷிஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா செகண்ட் ஷிஃப்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் நீங்க சென்டர்ல வந்து என்ட்ரி ஆகுறது வந்து காலையில 7 மணிக்கு வந்து என்ட்ரி ஆகணும். கேட் வந்து க்ளோஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 8:30க்குள்ள உங்களோட கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டைமிங் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல 9 o'clockல இருந்து 12 o'clock வரைக்கும் தான் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்குள்ள நீங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து சிபிடி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் தான். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்டிஏ நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதேமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் இந்த அட்ரஸ்ல போயிட்டு நீங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்ல நீங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். மேல கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு கீழ 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய போட்டோ நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டிருக்கு பாத்தீங்களா? நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது எந்த போட்டோ கொடுத்தீங்களோ அதே போட்டோ சேமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை நீங்க இந்த இடத்துல வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதேமே வந்து எக்ஸாம் சென்டர் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஹால்ல இருந்து நீங்க வந்து சிக்னேச்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டருக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்னேச்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஹால் வந்து சூப்பர்வைசிங் பண்றவங்களுக்கு முன்னாடி நீங்க கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்டேட். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 பேஜ் வருது. முடிஞ்ச வரைக்கும் 3 பேஜுமே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கொண்டு போனா போதும். கலர்ல தான் கொண்டு போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல டிக்ளரேஷன் ஆஃப் நான் ஆதார் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ணாம வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து ஐடி ப்ரூஃப்காக நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கறத நீங்க வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களோட பேர் போட்டு உங்க ஃபாதர் நேம் போட்டு உங்க மதர் நேம் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பிளாங்க் இமேஜ் அப்லோட் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம், புவர் குவாலிட்டி ஆஃப் இமேஜ் அப்லோடு வித் அப்ளிகேஷன் ஃபார்ம், இன்கரெக்ட் இமேஜ் அப்லோட் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுடைய கேட்டகரியில எது வந்திருக்கோ அதை நீங்க வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் நீங்க இந்த இடத்துல போட்டுட்டு ரீமார்க் பை என்டிஏ அபிஷியல்ஸ் இஃப் கேண்டிடேட் ஃபவுண்ட் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கேண்டிடேட்ஸ்
டஸ் நாட் ஹேவ் ஆதார் கார்டு கேண்டிடேட்ஸ் ஆதார் கார்டு நாட் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்க வந்து ஆதார் கார்டு கொடுக்காம வேற ஏதாவது நீங்க வந்து கொடுத்துருந்தீங்க, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, பேன் கார்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க மட்டும் என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா இந்த நான் ஆதார் கேண்டிடேட் சர்டிபிகேட்டை நீங்க வந்து டிக்ளரேஷன் பண்ணி நீங்க வந்து ரைட் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? மத்தவங்க எல்லாருமே கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதை மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட். ஸோ நல்லபடியா நாளைக்கு வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வந்து அட்டன் பண்ணுங்க. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.